சூப்பர். ஹாய் மை டியர் ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக அண்ட் மகிழ்ச்சியுடனும் நலமுடனும் இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி விலாக் என்னென்னா சூப்பரான ஒரு சர்ப்ரைசிங் விலாக் அண்டு கிச்சன் மேக் ஓவர் விலாக்னு தான் சொல்லணும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் உங்களுக்கு நான் காமிக்கிற வீடியோ என்ன அப்படின்னா கிச்சன் தான் காமிக்கிறேன். என்னோடய கவுண்டர் டாப் இதில் இவ்வளோ தான் திங்ஸ் வச்சுருக்கேன். இதோட க்ளீனிங் வீடியோ வந்து உங்கள் கூட நான் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த மேக் ஓவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். எனக்கு பிடிச்ச மாதிரி செட்டப் அப்படியே ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணி வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு சூப்பராக மேக் ஓவர் பண்ணியாச்சு. இந்த வீடியோ லாஸ்ட் வீக் தேர்ஸ்டே அன்னைக்கு எடுத்திருந்த வீடியோ தான். இதில் நிறைய க்ளீனிங் வீடியோலாம் ஆட் பண்ணால் ரொம்ப லென்த்தாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக நான் முடிச்சிட்டேன். ஒரு புது வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், பால் காய்ச்சிட்டு ஸ்வீட்டோடு தான் ஆரம்பிப்போம். அந்த மாதிரி தான் கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பார்க்கும் பொழுது அவ்வளோ சூப்பராக இருந்தது. அப்படிப்பட்ட கிச்சனில் ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி போட்டு குடிக்கலன்னா எப்படி அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு பாலை காய்ச்சி எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டோம். நம்ம கனவில் நிறைய விஷயங்களை யோசித்து வச்சுருப்போம். நம்ம லைஃப் இப்படி தான் ரன் பண்ணணும், இப்படி தான் கொண்டு போகணும் அப்படின்னு நிறைய கனவுகள் இருக்கும். அந்த மாதிரி எனக்கும் ஏகப்பட்ட கனவுகள்லாம் இருக்குது. பட் அதெல்லாம் நடக்காமல் நம்ம ஒரு லிஸ்ட்லேயே இல்லாததா இது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் எனக்கு நடந்தது. நான் வந்து புதுசாக ஆப்பிள் ஐஃபோன் 16 ப்ரோ வாங்கி, என்னடா இந்த பேரையே இவ்வளோ அழுத்தி சொல்கிறா அப்படின்னு நினைக்கிறீங்களா? சத்தியமாக சொல்கிறேன், என் கனவில் நான் நினச்சி கூட பார்த்ததில்ல. ஏன்னா இந்த ஃபோனை வாங்கி நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம், இதெல்லாம் வாங்குவோமா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா ஆப்பிள் ஃபோன் வாங்கினவங்களுக்கு தெரியும் அதோடய ப்ரைஸ் வந்து நம்ம கிட்ட போய் கேட்கக்கூட முடியாது, அந்த மாதிரி ஒன்று. பட் எனக்கு ஒரு விஷயம் தோணுனது என்ன அப்படின்னா, நம்ம எந்த ஒரு விஷயத்துமே முடியாதுன்னு சொல்லிட்டு ஒதுக்கவே கூடாது அப்படின்றது தான் எனக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தோணுச்சு. ஹஸ்பண்ட் வந்து என்னோடய வீடியோவுக்கு நிறைய நான் இன்னொரு சேனல் வச்சுருந்தேன். என்னோடய ஃபஸ்ட்லேருந்து என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். அந்த சேனலில் நானும் ஹஸ்பண்டும் கொஞ்சம் ஃபன் வீடியோலாம் போட்டிருந்தோம். கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் ஹஸ்பண்ட்க்கு வந்து அந்த வீடியோலாம் பண்ணுறதுக்கு ரொம்ப புஷ் பண்ணுற மாதிரி இருந்தது. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. ஸோ அதனால தான் நான் இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணி vlog மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். என்னால் இந்த மாதிரி சப்போர்ட் தான் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபினான்ஷியலாக எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ஃபோன் வச்சுருந்தேன். அது எல்லாமே ஒயிட்டாக தெரிகிற மாதிரி இருந்தது வீடியோ. இல்லை நீ ஆப்பிள் ஃபோனை வச்சுட்டு வீடியோ போட்டால் மட்டும் உனக்கு சப்ஸ்கிரைபர் ஏறிடுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது எனக்கு தெரியல. பட் நம்ம எப்படிப்பட்ட வீடியோ போட்டாலும் நம்மளை பிடிச்சி ஒரு 4 பேர் வராங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம் தானே. ஸோ என்றைக்கு வேணாலும் நான் சக்ஸஸ் ஆவேன் அப்படின்றது வந்து எனக்கு மனசில் இருக்குது. நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்றைக்காவது ஒரு நாள் அதுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஹஸ்பண்ட் தான் வந்து வாங்கியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஃபோன் வந்து இஎம்ஐயில் வாங்கியிருந்தேன். அது வந்து இஎம்ஐ முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் சொல்லி கூப்பிட்டு போனதே என்னென்னா, இஎம்ஐயில் ஓகே ஆனால் மட்டும் ஃபோன் வாங்கிக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு இந்த ஃபோன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் போயிருந்தேன். அது கடவுளோட பிளஸ்ஸிங்னே சொல்லலாம். இஎம்ஐயில் வந்து எனக்கு ஓகே ஆயிடுச்சு. ஸோ அதனால் 0 பேமெண்ட்டில் தான் வந்து நான் இந்த ஃபோனை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து சிபில் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். லோன்லாம் பைக் லோன் அந்த ஃபோன் லோன்லாம் நான் வந்து சூப்பராக கட்டியிருந்ததுனால எனக்கு வந்து கிரெடிட் கார்டு போட்ட உடனே ஓகே ஆயிடுச்சு. ஸோ அப்படி தான் பர்ச்சேஸ் பண்ணது இந்த ஃபோனு. அதுக்கப்புறம் மீஷோவில் ஒரு சில ப்ராடக்ட்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒவ்வொரு நாளும் ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் கடவுள் புண்ணியனே சொல்லலாம், எல்லாமே ஒரே நாளில் ரிசீவ் ஆச்சு. அதில் ஃபஸ்ட்டு ஒயிட் கலரில் ஒரு டேபிள் இது மாதிரி காமிச்சேன் இல்லைங்களா, அது வந்து கிச்சனுக்காக வாங்கியிருந்தேன். பட் எனக்கு அது பிடிக்கல, ரொம்ப ஒயிட்டாக இருந்தது. அது கிச்சனில் வந்து செட் பண்ணால் ரொம்ப டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி சொல்லிட்டு அதை அப்படியே ஓரம் வச்சுட்டேன். வேறு எங்கே செட் பண்ணலான்னு சொல்லிட்டு அதை பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்டு
இந்த ஸ்டாண்ட் வந்து நிறைய வீடியோஸில் ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணது. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் ஒரு சில ஸ்டாண்ட்லாம் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதை ஹேண்டில் பண்ணுறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெட்லலாம் சர்ச் பண்ணி அதுக்கப்புறம் வீடியோஸ் ரெஃபரன்ஸ்லாம் பார்த்துட்டு தான் நான் இந்த ஸ்டாண்ட் ரெண்டுமே ஆர்டர் பண்ணியிருந்தேன். பிகாஸ் ஹஸ்பண்ட் வந்து பிஸ்னஸ் விஷயமாக அடிக்கடி வெளியில் போக வேண்டியாக இருக்கும். நம்மளுக்கு வீடியோ எடுக்கிற டைமில் வந்து அவங்க இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த டைமில் யார் ஹெல்ப் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஸ்டாண்ட் வாங்கியிருந்தேன். இது வந்து நம்ம ஃபுட் ரிவ்யூலாம் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு சூட்டபிளான ஒரு ஸ்டாண்ட்னே சொல்லலாம். இப்போ கிச்சனில் ஏதாவது ஒரு திங்ஸ் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா லாங் வீடியோ அண்ட் க்ளோஸ்அப்பில் ஷூட்டப்லாம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இது சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை வாங்கியிருந்தேன். உண்மையாகவே யூஸ் பண்ணும்போது அவ்வளோ அழகாக எனக்கு ரொம்ப ஹாப்பி. நம்ம பல்ல எல்லாமே தெரியும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்தது. செட் பண்ணி ஒரு வீடியோவுமே எடுத்து பார்த்துருந்தோம். நல்லாவே இருந்தது. ப்ராடக்ட் குவாலிட்டி வைஸ் செம்மையாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்ட், இது வந்து ஒரு லாங் ஸ்டாண்டு அண்டு 360 ரொட்டேட்டபிள் ஸ்டாண்ட் தான் இது. நம்ம வந்து ஒரு சில இடத்துலலாம் வந்து டவுன் பண்ணுவோம் இல்லையா, அப்போ வந்து ஃபோன் வந்து டவுன் ஆகாது. இது வந்து ஒரு பால் கொடுத்துருப்பாங்க, ரொட்டேட்டபிளாக சூப்பராக இருந்தது. நான் ப்ராடக்ட் எப்படி வருமோ அப்படின்னு நினச்சேன். பட் அந்த பேக்கிங் பண்ணியிருந்ததை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு சில விஷயம்லாம் வந்து ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷனே பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி தான் அந்த பேக்கிங்கை பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ப்ராடக்ட் வைஸ் சூப்பராக இருந்தது. அதுலேயுமே ஒரு வீடியோ நான் ஷூட் பண்ணியாச்சு. அந்த வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ இந்த வீக் மண்டே எடுத்திருந்த வீடியோ தான். நம்ம கிச்சனில் ஒரு சில திங்ஸ் எல்லாம் இல்லை அப்படின்னா நம்ம சமைக்கிறதுக்கே இன்ட்ரெஸ்ட்டே பெருசாக வராது. என்னடா என்னத்தை சமைக்க அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி தான் எனக்கு கிச்சனில் வந்து கிரைண்டர் இல்லை அப்படின்னா ஒரு பெரிய கை உடஞ்ச மாதிரினே சொல்லணும். ஃபஸ்ட்டு நான் ஒரு கிரைண்டர் வச்சுருந்தேன். அது யூஸ் பண்ணாமலே அப்படியே ஓரம் கட்டி வச்சுருந்தேன்னா, நாங்கள் இருக்கிற ஏரியாவில் இந்த கரையான்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் ரொம்பவே வரும். அது வந்து உள்ளே போயிட்டு ஒயர் எல்லாமே டேமேஜ் பண்ணிடுச்சு. ஸோ அது வந்து ஒரு 100 ரூபாய்க்கு கூட எடுக்கலாம் அந்த கிரைண்டர், அந்த மாதிரி வேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் இதை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணோம் அப்படி சொல்லிட்டு பார்த்து சர்ச் பண்ணி வாங்கினது. ஹஸ்பண்ட் கூட போயிட்டு வாங்குறதெல்லாம் இப்போ போயிடுச்சு. ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க, எங்கே போனாலும் உனக்கு என்ன பிடிக்குதோ அது வந்து நீயாவே தேடி அதை வாங்கிக்கோ, அப்போ தான் அதை வந்து நீ பத்திரமா வச்சுப்ப அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நான் மட்டுமே போயிட்டு இந்த கிரைண்டர் வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு நான் வச்சுருந்த கிரைண்டர் வந்து ப்ரிஸ்டேஜ். ஸோ அதனால் அந்த கம்பெனி யூஸ் பண்ணியாச்சு அப்படின்றனால அதை விட்டுட்டு இப்போ நான் பட்டர்ஃப்ளைல தான் வாங்கியிருந்தேன். இது வந்து 280 வாட்ஸ், ஏன்னா 150 வாட்ஸ்லலாம் இருந்தது. பட் நம்ம அட்வான்ஸாக இருந்தால் கொஞ்சம் நல்லா அரைக்குமே அப்படி தானே யோசிப்போம். ஸோ அதனால் 280 வாட்ஸே நான் வாங்கிக்கிட்டேன். ப்ரைஸ் வைஸ் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ அது ஒரே ப்ரைஸுன்றதுனால கொஞ்சம் அட்வான்ஸாக வாங்கியாச்சு. இதோட அட்வான்ஸான கிரைண்டர்லாம் இருக்குது. பட் எனக்கு அது வந்து பிடிக்காது. எனக்கு இந்த எப்போவுமே வந்து இந்த ஓல்ட் இஸ் கோல்டுன்ற மாதிரி எப்போ ஃபஸ்ட்டு வந்துச்சோ அப்போலேருந்து எனக்கு இந்த கிரைண்டர் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இதையே வாங்கியாச்சு. ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 3800 சம்திங் அவ்வளோதான். இது கூடவே வந்து தேங்காய் துருவுறது அண்டு சப்பாத்தி மாவு பிசைறதுமே வந்து அட்டாச்சபிள்னு சொன்னாங்க. அதுக்கு அட்டாச்சபிளாக வாங்கியிருந்தேன் அப்படின்னா 4-5 சொன்னாங்க. ஸோ எனக்கு வந்து அது வேண்டாம் அப்படி சொல்லிட்டு நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். அதனால அந்த ப்ரைஸ் கம்மி பண்ணிவிட்டு 38க்கு வந்து கொடுத்துருந்தாங்க. கிரைண்டர் எடுத்துகிட்டு வந்த உடனே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதில் சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கும். அதனால் பச்சரிசி மாவு வந்து ஒரு 2 வாட்டி அரைச்சி கீழே ஊற்றிடணும். அது மாடுக்கு கூட வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன டிப்ஸ். ஸோ அதை வந்து செடிக்கு ஊற்றிடணும். அதனால் நான் வந்து கிரைண்டர் வாங்கிறதுக்கு முன்னாடியே பச்சரிசி ஊற வச்சுட்டு தான் போயிருந்தேன். அதை வந்து கிரைண்டர்லாம் வாஷ் பண்ணி அந்த அரிசியை அரைக்க போட்டாச்சு. இதெல்லாமே செட் பண்ணிவிட்டு அரிசியுமே போட்டுட்டேன். அப்போ தான் என் மைண்டில் ஒரு கிளிக் ஆச்சு. புதுசாக நம்மளுக்கு பிடிச்ச பொருளை வாங்கிட்டு வந்துட்டு அது யூஸ் பண்ணாமல் இருந்தால் எப்படி அப்படின்ற மாதிரி அதை யூஸ் பண்ணுற ஆர்வத்தில் ஒரு சில விஷயத்தெல்லாம் நான் மறந்துட்டேன். ஹஸ்பண்ட் எப்போவுமே எலக்ட்ரானிக்கல் பொருளாக வாங்கணும் அப்படின்னா நம்மளோட சேஃப்டிக்காக இந்த திங்ஸ் எல்லாம் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரைமுறை வச்சுருக்காங்க. ஸோ அதுவுமே நம்ம பண்ணுறது நல்லது தான். ஃபஸ்ட்டு மஞ்சள் குங்குமம் பொட்டெல்லாம் வச்சுட்டு லெமன்லாம் சுற்றி போட சொல்லுவார். ஸோ அன்றைக்கி லெமன் இல்லாததுனால மஞ்சள் குங்குமம் மட்டும் பொட்டு வச்சுட்டு அதை நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எல்லாமே அரிசியெல்லாம் போட்டதுக்கப்புறம் இந்த மண்டை வந்து வேலை செஞ்சுது. ஸோ அதுக்கப்புறமா மஞ்சள் குங்குமம் எல்லாமே பொட்டு வச்சு அழகாக கிரைண்டர் ஆன் பண்ணி மாவுமே அரைச்சிட்டேன். அரைச்சி அந்த 2 மாவுமே வந்து கீழே செடிக்கு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் என்னோடய இட்லிக்கு ஊற வச்சிருந்த மாவை கரைச்சி வச்சிட்டேன்.
இந்த வீடியோவில் வந்து எல்லாருமே நினைப்பீங்க, என்னடா இது இவங்கக்கிட்ட எவ்வளோ தான் காசு இருக்குது, இவ்வளோ திங்ஸ் வாங்குறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் நாங்கள் ஒரு திங்ஸ் வாங்குறதுமே வந்து ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகி தான் நாங்கள் வாங்குகிறோம். அது வந்து நம்மளுக்கு லைஃபுக்கு தேவை அப்படின்றத மட்டும்தான் நாங்கள் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து வாங்குவோம். இப்போ தேவையில்லாத ஒரு சில விஷயங்கள்லாம் வாங்கினோம் அப்படின்னா பல தடவை யோசிப்போம். அது வந்து நம்மளை ஃப்யூச்சருக்கு வந்து அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் நான் செய்கிறதுக்கெலாம் ஓகேன்னு சொல்கிறாங்க அப்படின்றது வந்து சாதாரணமாக கிடையாது. நான் நிறைய யோசிப்பேன், இது வாங்கினா அதனால நமக்கு நிறைய யூஸ்ஃபுல் இருக்கணும் அப்படின்னு யோசித்து தான் நான் வாங்குவேன். இந்த ஃபோனுமே வந்து யூடியூப்காக வாங்கினது. இதன் மூலயமா நம்ம வந்து சம்பாதிக்கிறது நம்ம லைஃப்க்கு யூஸ் ஆகும் அப்படின்றது. வீட்டுக்கு கிரைண்டர்ன்றது மஸ்ட் இல்லையா, கடையிலலாம் அரைக்கிறத விட வீட்டில் அரைச்சி செய்கிறது ரொம்பவே நல்லதுன்றதுனால தான் நான் வாங்கினேன். ஒரு சில திங்ஸ் எல்லாமே வந்து வாங்குறது நம்ம லைஃப்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் நான் வாங்குகிறேன். நிறைய பேர் இந்த மாதிரி நினைப்பீங்கன்றதுக்காக ஆன்சர் பண்ணியாச்சு. ஒரு 2 days vlog வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய மெசேஜுமே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு என்னென்ன ஸ்ட்ரகிள்லாம் வரும் அப்படின்றதையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த லாங் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுக்கு என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து என்னடா இப்படிலாம் கேட்குறாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுவோம் அதுக்கான பலன் வந்து அந்த வியூஸ் போகும் இல்லையா, பணம் அடுத்தபட்சம்ன்றது தான். நம்ம எடிட் பண்ணி போடுற வீடியோவை ஒரு சில பேர் பார்த்துட்டு அந்த வியூஸ் லைக்ஸ்லாம் பார்க்கும்போது நம்ம பட்ட கஷ்டம்லாம் தெரியாதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான். ஸோ அதுக்காக தான் நான் இவ்வளோ உங்ககிட்ட பேசினேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.